கண்ணீர் பலவீனமானது அல்ல. கொஞ்ச நாட்களாகவே அம்மாவை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் ஆண்டாள். அம்மா முகம் முழுக்க ஒரு விதமான சோகம். ஏதோ பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருப்பதைப் போல. ஏன் இப்படி? அம்மாவுக்கு என்னதான் ஆயிற்று? ஆண்டாளுக்கு புரியவில்லை. 1 மாதம் முன்பு வரை கூட அம்மா இப்படி இல்லை. எப்போதுமே அம்மா முகத்தில் சிரிப்பு இல்லாவிட்டாலும் சாந்தம் நிறைய இருக்கும். சாந்தமான முகத்துடன் அம்மாவை பார்க்கும் யாருக்குமே அவரிடம் வழியே சென்று பேச வேண்டும் போல் இருக்கும். முன்பின் தெரியாதவர்கள் வந்து பேசினாலும் புன்னகையுடன் அம்மா பேசுவதை நாள் பூரா பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் ஆண்டாளுக்கு. அந்த அளவுக்கு அம்மா முகத்தையும் அதில் தவழ்ந்த புன்னகையையும் ரொம்பவே ரசிப்பாள். அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மா மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்த முகத்துடன் வந்து நிற்கும் போது தேவதைகளெல்லாம் இப்படித்தான் இருந்திருப்பார்களோ என்ற எண்ணம் மின்னலென தோன்றி மறையும் ஆண்டாளுக்கு. ஆனால் இந்த 1 மாதமாக அந்த சாந்தம் மிஸ்ஸிங். அம்மாவுக்கு என்னதான் ஆயிற்று? அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்கு தெரியவில்லை என்பதில் கூட ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அம்மாவுக்கே அது தெரியவில்லை. ஏம்மா இப்பெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கீங்க என்று பலமுறை ஆண்டாள் கேட்டு பார்த்து விட்டாள். அப்போதெல்லாம் அம்மா அவளிடமே, நான் என்ன டல்லாவா இருக்கேன், எனக்கு அப்படி தெரியலையேம்மா என்று சொல்கிறார். அம்மாவுக்கே தெரியவில்லை என்றால் அம்மாவின் ஆழ் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது புரியாமலோ அல்லது புரிந்து கொள்ள விரும்பாமலோ அல்லது வெளிப்படுத்த விரும்பாமலோ ஏதோ ஒரு காரணத்தால் அம்மா மனதில் பூட்டி வைத்திருக்கிறார். ஆண்டாளுக்கு அப்படித்தான் தோன்றியது. அம்மாவும் அப்பாவும் வாழும் வாழ்க்கை பெரிதாக சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. நான் என்ற ஆணவத்தில் அப்பா அளவுக்கு அதிகமாகவே அம்மாவை தொந்தரவு படுத்துவதை விவரம் தெரிந்த நாள் முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள் ஆண்டாள். தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தன்னை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும், தனக்கு மட்டுமே எடுபிடிகள் வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் தனக்கு தனக்கு என்றுதான் அப்பா எண்ணுகிறார். அம்மா ஆண்டாளிடம் கொஞ்சம் பாசமாக பேசிவிட்டாலும் ஏதாவது சாக்கு வைத்து அம்மாவை திட்டுவார். அப்பாவின் திட்டுகளை அம்மாவால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உடனே கண்களில் இருந்து கண்ணீர் கொப்பளித்து கொண்டு வரும். சில சமயங்களில் தேம்பி தேம்பி கூட அழுது இருக்கிறார். அம்மா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாளாவது அழாமல் இருந்திருக்கிறாரா? யோசித்து பார்த்த வரையில் அப்படி ஒரு நாள் இருந்ததாகவே ஆண்டாளுக்கு ஞாபகம் இல்லை. அப்போதெல்லாம் ஆண்டாளுக்கு அப்பா மேல் கோபம் கோபமாக வரும். ஏன் அப்பா எப்போது பார்த்தாலும் அம்மா உயிரை எடுக்கிறார் என்று. அப்பாவின் திட்டுக்கு பயந்து சில சமயங்களில் அம்மா ஆண்டாளிடம் பேசுவதற்கு கூட தயங்குவார். மகளிடம் பேசுவதற்கு கூட தயங்கும் அம்மா தன்னை பெற்ற அம்மா அப்பாவிடம், அதாவது தாத்தா பாட்டியிடம் எப்படி இருப்பார் என்று சொல்ல தேவையே இல்லை. ரொம்ப தள்ளியே இருப்பார். தன்னால் மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா இப்படி நடந்து கொள்கிறார் என்பது எல்லோருக்குமே புரிந்தாலும் அந்த புரிதல் எல்லோருக்குமே தாழ முடியாத வேதனையையே தந்தது. இந்த வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா? ஒரு நாள் காலை அம்மா வாசலில் கோலம் போட்டுவிட்டு வீட்டிற்குள் வருவதற்குள் அதை தண்ணீர் ஊற்றி அழித்து விட்டார் அப்பா. அதை அம்மாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வேக வேகமாக கிச்சனுக்குள் சென்றவர் ஒரு மூலையில் நின்று சுவரை பார்த்து அழுது கொண்டிருந்தார். அப்பாவை யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அந்த தைரியத்தில் தானே அவர் இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார். நேராக அம்மாவிடம் சென்றாள் ஆண்டாள். எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க? ரொம்ப சங்கடமா இருக்குமா? நீங்க அழுகிறனால அப்பா திருந்திடவா போறாரு?
அவரை யாராலும் மாற்ற முடியாது. அழாம இருங்க. நீங்க அழாம இருந்தாதான் எனக்கும் தைரியம் வரும். நானும் தைரியமான பொண்ணா வளருவேன். ப்ளீஸ்மா, இனிமே எந்த காரணத்துக்காகவும் நீங்க கண்ணீர் விடவே கூடாது. அதற்கு பின்னர் அம்மா அழவில்லை. அது ஆண்டாளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்பாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தது. நேரமும் அம்மாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று ஒரு நாள் பொறி தட்டினார் போல் ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த ஒரு மாதமாகத்தானே அம்மா இப்படி இருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னால் தானே அம்மாவை அழவேண்டாம் என்று ஆண்டாள் சொன்னாள். ஒருவேளை அம்மா அழுவதை நிறுத்தியதால்தான் அவையெல்லாம் அவர் மனதில் பெரிய பாரமாக நின்று அவரை இப்படி வேதனை கலந்த மனுஷியாக ஆக்கிவிட்டதா? அம்மாவின் முகத்தில் இருந்த சாந்தத்தை அகற்றிவிட்டு அங்கே வந்து சோகம் குடிகொண்டு விட்டதோ? ஆழமாக யோசிக்க யோசிக்க அப்படித்தான் இருக்கும் என்று புரிந்தது. அழுவதை நிறுத்தின அன்றிலிருந்துதான் அம்மாவின் முகமும் மாறத் தொடங்கி இருக்கிறது. தான் எப்படி இதை கவனிக்காமல் விட்டோம்? அழுகை என்பது பெண்ணுக்கு ஒரு வடிகால், அவ்வளவுதான். அது பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அழுவதன் மூலம் ஒரு பெண் தன் மனதில் உள்ள எல்லா வேதனைகளையும் இறக்கி வைத்து விடுகிறாள். அதன் பின்னர் அவள் கொஞ்சம் நார்மல் ஆகி விடுகிறாள். தைரியமான அம்மாக்கள் தான் அழாமல் இருப்பார்கள் என்பது அத்தனை சரியல்ல. அழுகின்ற அம்மாக்களும் தைரியமானவர்கள்தான். அம்மா என்றாலே தைரியமானவர்கள்தானே. அழுகையின் மூலம் அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும்போது அதை தடுப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! தன் முட்டாள்தனத்தை உணர்ந்தாள் ஆண்டாள். பல பெண்களே அழுகையை அடக்குவதை வீரம் என்று நினைக்கிறார்கள். அழுகை வந்தால் அழுது விடுங்கள். தனிமையில் அழுது விடுங்கள். பிறர் முன் அழும்போதுதான் அது உங்களை கோழையாக்கி காட்டும். தனிமையில் கண்ணீர் விட்டு உங்கள் மனப்பாரத்தை இறக்கிவிட்டால் பின்னர் நீங்கள் லேசான மனதுடன் உங்கள் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்து விடலாம். கண்ணீர் பலவீனத்தின் அறிகுறி அல்ல. அது ஒரு வடிகால். அவ்வளவுதான்.